தீபாவளிக்கு சென்னை ஆண்டவரை பார்க்க போகலாங்களா. நானும் அப்போ ஒரு சோழியாக சென்னிமலை வந்திருந்தாங்க. அப்போட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் நின்று நியாயம் பேசிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க இருந்துக்கிட்டு இங்கே மலைக்கு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க ஒரு சோழியாக வந்திருந்தாங்க அப்படின்னதுக்கு, அப்புறம் மலைக்கு நீங்கள் போகலியா அப்படின்னதுக்கு, இன்னும் போகலிங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போட்டிருந்தா மலை ரோடு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே போகாமல் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாவுக்கு யோசனை வந்தது. ஆமாம்ல நம்ம இன்னும் போகவே இல்லை ரோடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், சரி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டுங்க அந்த வேலையை முடிச்சுன்னு அப்படியே வண்டி விட்டாச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம வண்டியில் போகிறனால ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. ரோடுமே நல்லா அகலமாக பண்ணியிருந்தாங்க. அதனால சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா இருந்ததுங்க. ரோடு சூப்பராக போய் பார்த்திங்கன்னா போகும்போது கூட்டம்ல பெருசலிங்க. கொஞ்சம் ஒரு 300-400 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 9:30 போயிட்டேங்க. அதனால ஒரு 300-400 பேர் கிட்ட தான் இருப்பாங்க. நல்லா திருப்தியாக முருகர் ரொம்ப நாள் கழித்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க. இந்த ஏரியாவில் எல்லாருமே நின்று வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நாங்களும் நின்று நம்ம வீடு எங்கே தெரியுது, என்ன எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் துக்குளியோண்டு தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு சிரித்து பேசிட்டுங்க. அப்புறம் வண்டி எடுத்து கிளம்புனதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க, வரும்போது சரியான டிராஃபிக்ங்க. போகும்போது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இல்லை. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அட் அ டைம்